நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கல்வியிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை ஒரு பகுதியை கற்றுக்கொள்வது தனக்கு அபூ கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை அளவிற்கு எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயங்களை சஹாபாக்கள்கிட்ட எடுத்து சொன்னாலும் அவர்கள் புரிதல் தன்மைக்கு, ஏன்னா அரபியர்கள் அப்படிங்கும் பொழுது காட்டு அரபிகள் கல்வி ஞானத்தில் மிக மிக குறைந்த படித்தரத்தில், அப்படின்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு சிந்திக்கணும் அப்படிங்கிறது நலவான சிந்தனைகளுக்கான எதுவுமே அறியாதவர்கள். அப்போ அவர்களுக்கு என்ன விஷயங்களை எடுத்து சொன்னாலும் உதாரணங்கள் காட்டப்பட்டு இலகுவாக புரிகிறதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உஹது மலையை காமிச்சு அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் மனிதர்களை, மரங்களை, சம்பவங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது முன்னாடி வாழ்ந்த பனி இஸ்ரவேலர் காலத்துடைய சம்பவங்களை சொல்லி 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 உதாரணங்களாகவே அவர்களுக்கு எடுத்து சொன்னாங்க, புரிதல் தன்மைக்காக. அப்போ இந்த புரிதலுக்காக ஒரு மனிதன் ஒரு உதாரணம் காட்டுவதற்காக ரசூல்லா அந்த மலையை சொல்கிறாங்க. அபூ கைஸ் அப்படிங்கிற அந்த மலை அளவிற்கு தங்கம் இருக்கு. அவர் அனைத்தையுமே அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறத விட அது அவருக்கு சிறந்ததுன்ட்டு. அப்போ ஒரே ஒரு காலையில் சென்று கல்வியில் ஏதேனும் ஒரு பகுதியை கற்றுக்கொள்வது 100 ரகாயத்துக்களை தொழுவதை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறைய சிறப்புகள் கல்வி அப்படிங்கும் பொழுது கற்றுக்கொள்வதற்கு இவ்வளோ சிறப்புகள். அப்போ இன்னும் கற்றதின் பிரகாரம் நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா நிறைய சிறப்புகளாக கொடுப்பேன். இன்னும் அடுத்ததாக சொல்லும் பொழுது, எவரேனும் ஒருவருக்கு அல்லாஹ் ஞானத்தை, கல்வியை வழங்கி இருக்க அதை பிறருக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்து விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஞானத்தை, கல்வியை வழங்கியிருக்கேன், ஆனால் அந்த மனிதன் வழங்கப்பட்ட அந்த கல்வியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கவே கற்றுக் கொடுக்கலை, அது சார்ந்த அறிவிப்புகள் செய்யலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறைத்து விட்டால் மறுமை நாளிலே அல்லாஹ் அவருக்கு நெருப்பிலான கடிவாளத்தை அணிவிப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ நம்மகிட்ட கல்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் மட்டும் அமல் செஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பொழுதுபோக்காக இருந்துடக்கூடாது. ஒரு பகுதியை அல்லாஹு தாலா மலக்குமார்கள்ட்ட ஆணையிடுறேன், அந்த பகுதியை அழிச்சிருங்கன்ட்டு ஹதீஸ்களில் வருது. அப்போ அழிச்சிருங்கன்ட்டு ஆணையிடும் பொழுது அந்த மலக்கு கேட்குறாங்க, யா அல்லாஹ், அந்த பகுதியில் இன்னும் அடியான் ஒருத்தவர் இருக்கார், அவர் சதா உன்னுடைய சிந்தனையிலேயே வாழக்கூடிய மனிதர், அவர் இருக்கும் பொழுது அந்த பகுதியை அழித்தோம்னா அவரும் அழிக்கப்பட்டுவார் என்று. அப்போ அல்லாஹ் சொன்னானா, இந்த அட்டுழியம் செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் வாழும் இடத்துல நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மனிதர் அந்த அமல்களை இந்த மனிதர்களுக்கு எத்தி வைக்கலை, அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களை கண்டு கொள்ளலை, தான் மட்டும் செஞ்சார், முதல்ல அவரையும் சேர்த்தே அழிங்க அப்படின்ட்டு அல்லாஹு தாலா ஆணையிட்டாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுயநலமாக தன்னை மட்டும் அமல்கள்லையும், மற்ற எல்லா செயல்கள்லையும் சுயநலம் கூடாது. அப்போ அமல்லையும் அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறேன், எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமலையும் மற்றவர்களுக்கு போதித்து அவர்களையும் செய்ய வையுங்கன்ட்டு அல்லாஹு தாலா சொல்கிறேன். அது அல்லாஹு தாலா விருப்பப்படக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் நமக்கு தெரிந்த கல்விகளை, கல்வி ஞானத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மனிதனுக்கு செல்வம் கொடுத்துருக்கான்னா அவன் அனுபவிப்பதற்காக இல்லை, ஒரு மனிதனுக்கு கல்வியை கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் அனுபவிப்பதற்காக இல்லை. அதை கொண்டு அல்லாஹு தாலா இன்னென்ன மனிதர்களை கொண்டு பங்கீடு செய்கிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அருள் வளங்கள் எல்லாத்தையும் பங்கீடு செய்வதற்காக மனிதர்களை அல்லாஹு தாலா தேர்வு செய்கிறான். பொருளாதாரத்தை ஒரு மனிதன்கிட்ட நிறைய கொடுத்துருக்கான்னா அவனை கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒருவனுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களை கொண்டு மற்றவர்களுக்கு அந்த கல்வி போய் சேர வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்புகள் கொடுத்து அதை அவன் சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அதை மற்றவர்களிடம் அவனிடமிருந்து பிடுங்கி மற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படும்ட்டு. அதனால தான் நிறையா பேரை பார்க்குறோம், பொருளாதாரத்தில் நல்ல உச்சத்தில் இருந்தவர்கள் திடீர்னு வீழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதை சரியான முறையில் பங்கீடு செய்யப்படலை. எல்லா செல்வமும் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான்னு தானே அனுபவித்ததை கொண்டு அவனே அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த இடம் மாற்றப்பட்டது, பொருளாதாரம் இன்னொருவர் கையில் மாற்றப்பட்டது.
அதே மாதிரி கல்வி ஞானம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியே, கொடுக்கப்பட்ட கல்வியை அவன் மற்றவர்களுக்கு பங்கீடு செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி ஞானம் மற்றவர்களிடம் பிடிங்கி கொடுக்கப்படும். இது ஹதீஸுகளில் அச்சுறுத்தலாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் கவனமாக, நம்மள்கிட்ட ஒரு கல்வி இருக்குது, பெருசாக பெரிய கல்விகள் இல்லை, அது சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒன்றை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடக்கூடியவர்களாக அதை முதல்ல அமல் செய்யணும். அடுத்து நம்மளை சார்ந்தவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எத்தி வைத்து, அவ்வளோதான். இது மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் ஞானங்கள் இருக்குதோ அதை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மறைச்சிடக்கூடாது. சுயநலமாக இதை போய் என்னத்தை சொன்னோம், வெட்கப்படுதல், அந்த மாதிரி வெட்கப்படுதலை கொண்டு மறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்று. ரெண்டாவது, பொடுபோக்காக யார் எப்படி போனால் நமக்கு அந்த நாம சரியாக இருந்துக்கிடுவோம் அப்படின்ட்டு இருந்தாலும் அது மறைக்கப்பட்டு போயிடும். அதனால் இந்த செயல்கள் செய்யாமல் மறைச்சிட்டேன், தெரியப்படுத்தணும், ஆனால் பிறருக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்து விட்டால் மறுமை நாளிலே அல்லாஹ் அவருக்கு நெருப்பிலான கடிவாளத்தை அணிவிப்பான் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருக்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. எங்கெல்லாம் ஹதீதுகளில் சஹாபாக்களுடைய பேர் வந்திருக்கோ அதெல்லாம் நபி அவர்கள் தெரிவித்தது. ஆகவே ஒரு மனிதரிடத்தில் அத்தியாவசியமான கடமையாக்கப்பட்ட கல்விகள் இருந்து அதை பிறருக்கு போதிப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் இருந்து, அதாவது போதிப்பதற்கான சக்தி பெற்ற நிலையில் கல்வி இல்லாத வேறொரு நபர் நமக்கு கடமையான கல்வியை அவரிடம் கற்றுத்தர கேட்க அவர் சொல்லித்தர மறுத்துவிட்டால் அவர் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வின் திரு வேதத்திற்கும் மாறு புரிந்தவராக ஆகி அவர் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகிறது என்ற விஷயம் மேற்கண்ட நபிமொழியின் மூலம் அறியப்படுகிறது. அப்போ இந்த ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு என்ன விளக்கங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தவன்ட்ட அத்தியாவசியமான கடமையாக்கப்பட்ட அந்த கல்வி இருக்குது, அதை பிறருக்கு போதிப்பதற்கான அவன்கிட்ட வசதி வாய்ப்புகளும் இருக்குது, போதிப்பதற்கான சக்தி அவன்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கல்விக்கான தெரியாத ஒரு மனிதர் அந்த கல்வி உடையவர்கிட்ட எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லித்தர மறுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அச்சுறுத்தலானதுன்னா, அல்லாஹுவிற்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூன்றாவதாக அல்லாஹ்வினுடைய திரு வேதத்திற்கும் மாறு புரிந்தவராக ஆகிறாரு. அதெல்லாம் அல்லாஹுடைய சாபமும் உண்டாகிறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி கடுகளவு கல்வி, பெருசாக பெரிய ஞானங்கள்லாம் இல்லை. அன்று சஹாபாக்கள்கிட்ட இருந்ததோ நபிமார்கள்ட்ட இருந்ததோ கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய கல்வியை தானும் அமல் செய்து மற்றவர்களுக்கு என்ன செய்யப்படணும், எத்தி வைக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அடுத்து, மார்க்க கல்வி பெறப்படும் சபையில் கலந்து கொள்வது. எங்கெல்லாம் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுதோ அந்த சபைகளில் கலந்து கொள்வது 1000 நோயாளிகளை நோய் விசாரிப்பதை விட 1000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வதை விட சிறந்ததாகும் என்று அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதாவது ஒரு கொஞ்ச நேரம் போய் ஒரு இடத்துல, இப்போ நம்ம இந்த கல்வி ஒரு 1 ஹவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது கல்விக்கான சபைகளில் நாம் கலந்து கொள்வது. அதே மாதிரி ஒரு இடத்துல தாலீம் கித்தாபுகள் வாசிக்கிறாங்க, அங்கே போய் நாம் கலந்து கொள்வது. மார்க்க விளக்கங்கள் கொடுக்கப்படுது, பயான் நிகழ்ச்சிகள் நடக்குது. எங்கெல்லாம் மார்க்க கல்வி பெறப்படக்கூடிய அந்த சபைகள் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1000 நோயாளிகள், கண்டிப்பாக 1000 நோயாளிகளை நாம் போய் தொடர்ச்சியாக நலம் விசாரிக்க முடியாது. ரெண்டாவது, 1000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வது. இது ரெண்டுமே நம்மளால் முடியாதது. ஆனால் ஒரு சிறிது மார்க்க கல்வி பெறப்படக்கூடிய அந்த சபையில் கலந்து கொள்வதை கொண்டு இந்த 2 நன்மையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்குறான். அதை விட சிறந்ததாகவே ஜனாசாக்கள், அதாவது 1000 நோயாளிகளை நலம் விசாரிப்பதை விட 1000 ஜனாசாக்களில் கலந்து கொள்வதை விட சிறந்ததாகும்ட்டு. அதனால் அவ்வளோ சிறப்புகள். நம்ம கல்வி அப்படிங்கிறத ஏதோ ஒரு பொடுபோக்காக நினச்சிக்கிட்டு இருக்கோம். மார்க்க கல்விக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை நம்ம ஒதுக்குறதற்காகவே அவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இப்போ கொடுக்கப்படும் பொழுது
நேரத்தை ஒதுக்கி கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யும் பொழுது அளவில்லாத நன்மைகள் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவங்க கூறியிருக்கிறாங்க, ஒரு மனிதர் இஸ்லாமிய சன்மார்க்கத்தை நிலைநாட்டும் நோக்கத்துடன் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற நிலையிலேயே அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டால் அவருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஓர் அந்தஸ்து படித்தரம்தான் உள்ளது. அதாவது நபிமார்களுக்கு மிக சமீபமான அந்தஸ்தை அவர் அடைந்து விடுகிறார். கல்விமான்கள் ஆலிம்கள் இல்லாவிட்டால் மக்கள் விலங்கினங்களை போன்று மாறிவிடுவார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதர் மார்க்க கல்வியை நம்ம மார்க்கத்திற்காக நம்ம கல்வியை கற்றுக்கொள்ளணும், மார்க்க விஷயங்களை நாம் நிலைநாட்டணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் என்ன செய்கிறாரு, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கார். இந்த படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அவருக்கு மவுத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை எந்த அளவிற்கு உயர்த்துறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மரணித்த மனிதருக்கும் நபிமார்களுக்கும் இடையில் ஒரே ஒரு அந்தஸ்து படித்தரந்தே 100 இருக்குது இல்லையா, சமமாயிருவாங்க. அந்த அளவிற்கு மிக சமீபமான அந்தஸ்தை அந்த மனிதருக்கு அல்லாஹு தாலா கொடுக்குறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நபிமார்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. நபிமார்களை கொண்டுதான் நமக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டது. நேரடியாக அல்லாஹ் கொடுக்கல, நபிமார்களை தேர்வு செஞ்சு அவர்களை கொண்டு நம்மளுக்கு கல்விகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படியாப்பட்ட அந்த கல்வி மான்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயம் மனிதர்கள் விலங்குகள் மாதிரிதே மாறிடுவாங்க. பழக்க வழக்கங்கள் எல்லாம் விலங்கினம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான பழக்க வழக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் விலங்குகளை போன்றே அப்படியே இருந்தாங்க. எந்த பழக்க வழக்கமும் மனிதனுடைய பண்புகள்லேயே அவங்க இல்லை. அப்போ கல்விமான்கள் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஒவ்வொரு பகுதியிலையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மதரசாக்கள் ஏன் இவ்வளோ தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் மனித பண்புகளை விட்டு மாறிக்கிட்டு போயிடறாங்க. அப்போ இந்த மாறக்கூடிய மனிதர்களை முழு மனிதனாகவே, தோற்றத்தில் மட்டும் மனிதனாக இல்லாமல் முழுக்க முழுக்க அவனுடைய குண நலங்கள், பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாம் மனிதத்தன்மைக்கு உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காகவே கல்வி தேவை. அப்போ அந்த கல்விமான்கள், அதனாலே கல்வியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஊரில் ஆலிம் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே கண்டிப்பாக தொழுகை இருக்காது, ஜகாத்தினுடைய வழிமுறைகள் தெரியாது, நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறது தெரியாது, ஹஜ்ஜு கடமைங்கிறத நமக்கு நாமளே அறியாதவர்களாக ஆயிடுவோம். நிக்காக செய்கிறது, இன்னும் நிக்காகனுடைய முறைகள் நிறைய குளறுபடிகள், ஹலாலான வியாபாரங்கள் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற எந்த இஸ்லாமிய கடமைகள்லையும் ஃபர்லி எது, ஷரியத் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சுன்னத்துக்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு காலமும் நம்மளால் நிறைவேற்றவே முடியாது. இப்போ பொதுவாக நம்ம குடியிருக்கக்கூடிய இடங்களே இஸ்லாமியர்கள் இல்லாமல் நம்ம மாற்று மதத்தினரோடு குடியிருக்கும் பொழுதே நம்முடைய செயல்பாடுகள் மாற்றப்படுறதை பார்க்குறோம். முழுக்க முழுக்க அப்படியே அவருடைய தோரணைகளுக்கு பல கிராமங்களில் பார்க்குறோம். பிள்ளைங்க இஸ்லாமிய பிள்ளைகளா, அங்கே இருக்கக்கூடிய பெண் மக்கள்லாம் இஸ்லாமியர்களா அப்படின்ட்டு தோற்றத்தில் கூட தெரியாத முறைகளில் அவர்களுடைய பண்புகள்லையே மாற்றப்படக்கூடியதை பார்க்குறோம். நல்லா பாதுகாக்கணும். அதனால தான் ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் ஆலிம்கள் இல்லாத ஊரில் குடியிருப்பது நல்லதல்ல அப்படின்ட்டு சொல்லப்படுது. சொல்லுவாள், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது என்று. அது மாதிரி ஒரு கல்விமான்கள் இல்லாத இடங்களில் குடியிருக்கவே கூடாது. நம்மளை வழி நடத்துவதற்கான ஆசான்கள் அவர்கள். அப்போ அப்படியாப்பட்ட இடங்களை நாம் தேர்வு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மார்க்க விஷயங்களில் ஞானம் பெறுவதை விட வேறு எந்த வஸ்துவை கொண்டும் அல்லாஹுடைய அடியான் மிக சிறந்தவனாக ஆகவே முடியாது. செல்வத்தில் நான் வியாபாரத்துறையில் சிறந்து விளங்குறேன், அதை கொண்டு நாளைக்கு அல்லாஹ் அடைஞ்சிரோம்னா ஒரு காலமாக அடைய முடியாது. மற்ற வேறு துறைகளில் நான் சிறந்தவன் அப்படின்னா அதை கொண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் சிறந்தவர்களாக ஆக முடியாது. ஆனால் மார்க்கம் சார்ந்த கல்வி அறிவில் அதை கொண்டு விளக்கங்கள் பெற்று அமல் செய்யும் படும் பொழுது சிறந்தவர்களாக, அல்லாஹ்விடம் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக நம்ம ஆக முடியும். நம்முடைய சில பண்பாடுகளை 5 நேரம் தொழுகணும் அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடமாக இருந்தால்தான் பாங்கு சப்தம் கேட்டு தொழுகையுடைய வக்துக்கள் ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா என்னதே கடிகாரங்கள் வீட்டில் இருந்தாலும்
அந்த அச்சுறுத்தல் அழைப்புகள் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ஈமான் பலகீனமாகிரும், நம்முடைய அமல்கள் குறைக்கப்பட்டு போயிடும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாற்றம் அடைஞ்சிரும். அதனால தான் நம்ம எங்கே இருந்தாலும் பாங்கு சப்தம் கேட்கக்கூடிய இடங்கள், நல்லோர்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள், நல்ல பேச்சுவார்த்தைகள், இஸ்லாமிய பண்பாடுகளை விட்டு மாறிடாத இடங்களாக நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இடங்களை உருவாக்கிக்கிறணும். கல்வியோடு இருக்கும் பொழுது தான் தொழுகையில் நாம் எந்த தொழுகையை தொழுகணும், ஃபஜ்ரா, லுஹரா, அசரா, மகரிபா, இஷாவா அப்படிங்கிற அந்த வக்தினுடைய பெயர்கள் தெரியணும் முதல்ல. ரெண்டாவது அந்த வக்தி எப்போ வருது, அந்த நேரம் அப்படிங்கிறது ஃபஜ்ரு தொழுக போகிறோமா, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஃபஜ்ரு தொழுகணும், எப்போலேருந்து எப்போ வரைக்கும் தொழுகக்கூடாது, எந்த நேரங்களில் கலாவாக இருந்தால் கலா செய்யலாம், எந்த நேரங்களில் கலா செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் கல்வி கற்றால் மட்டுமே தெரியும். ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்தில் எவ்வளவு பொருட்கள் நம்மகிட்ட இருந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், அது தங்கமாக இருந்தால் எவ்வளவு இருக்கணும், வெள்ளியாக இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும், வியாபார சரக்காக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும், கால்நடை பிராணிகளாக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாம் கல்வி கற்காமல் ஒரு காலமும் செயல்படுத்த முடியாது. எவ்வளோ நாட்களுக்கு அந்த பொருளாதாரம் நம்மகிட்ட சுழற்சி ஏற்பட்டால் அது ஜக்காத்து கடமைக்கு வரும் அப்படிங்கிற அளவுகோல்கள் நமக்கு தெரியணும். நோன்பினுடைய சட்டங்கள் அப்படின்னா எது ரமலானுடைய மாதம் எது, எத்தனை நோன்புகள் நோக்கணும், அதனுடைய நேரங்கள், சஹருடைய நேரம் எது வரைக்கும், இஃப்தாருடைய நேரம் எப்போ, நோன்புடைய காலங்களில் நாம் எப்படி அமல்கள் செய்யணும், எப்படி இருக்கணும், நம்முடைய உணவுகளில் எப்படி ஹலால்களை பேணணும் நோன்புடைய காலங்களில் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும், அதில் வாஜிபான நோன்பு எது, சுன்னத்தான நோன்பு எது, நேர்ச்சியான நோன்புகளை எப்படி நோக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் படித்தால் மட்டுமே தெரியும். அடுத்தது ஹஜ்ஜுடைய சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜு எந்த நாட்களில் போய் ஹஜ்ஜு செய்யணும், ஹஜ்ஜு அந்த என்னென்ன நாட்களில் என்னென்ன இடங்களுக்கு போகணும், எப்படி போய் அங்கே என்னென்ன அமல்கள் செய்யணும், எந்த இடங்களில் துவா செய்கிற இடம், எந்த இடங்களில் தொழக்கூடிய இடங்கள், எல்லா இடங்களையும் அறிஞ்சு வச்சுருக்கணும். ஏதோ பைசாக்கள் மட்டும் இருந்து குரூப்பாக போகிறோம், ஹஜ்ஜு செஞ்சுட்டு ஹாஜியார் ஹாஜிமா அப்படின்ட்டு வந்துட்டோன்ட்டு இல்லாமல் ஹஜ்ஜு பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றணும். அப்போ அந்த ஹஜ்ஜுக்கான விதிமுறைகளை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள் என்ன, ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் என்ன, ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சுன்னத்தான முறைகள் என்ன, எல்லாத்தையும் எது செஞ்சால் அந்த ஹஜ்ஜே கூடாமல் போயிடும், இந்த ஹஜ்ஜு திருப்பி கலா செய்யணும் மறு வருஷம் அப்படிங்கிற அந்த விதிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ இது சார்ந்த கல்விகளை நாம் என்ன செஞ்சுக்கிறோமோ படித்தால் மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். நிக்காஹ் இருக்குது. இன்றைக்கி நிக்காஹுகளில் நடக்கக்கூடியதில் நிக்காஹுக்கானது ஈசால் கபூல் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி அது அல்லாமல் ஏதேதோ இன்றைக்கி நடைமுறைகள் நடக்குது. அப்போ இஸ்லாமிய நிக்காஹினுடைய வழிமுறைகள் என்ன, அல்லாஹ் எப்படி அன்று ஆதம் ஹவ்வாவுக்கு நிக்காஹ் செஞ்சு வச்சேன் அதனுடைய முறைகள் என்ன, மஹர் கொடுத்து நிக்காஹ் செய்யப்பட்டது, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் அவர் மனைவிகள் 11 மனைவிகள் இருந்தாங்கன்னா எப்படி நிக்காஹ் செய்யப்பட்டது, நிக்காஹினுடைய வழிமுறைகளை எப்படி நமக்கு செயல்படுத்துங்கன்ட்டு அவர்கள் அறிவுறுத்திட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் படித்தால் மட்டும் தெரியும். 10 கல்யாணங்களுக்கு போய் கலந்துக்கிட்டோம்னா ஒரு காலமும் தெரியாது. அது சார்ந்து இஸ்லாம் என்ன கூறப்பட்டிருக்கு, இஸ்லாமிய நிக்காக்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அந்த நிக்காவுடைய தலங்களில் மலக்குமார்கள் ஆஜராகுவாங்க, இன்னும் எல்லோருடைய துவாக்கள் மனிதர்கள் நிக்காவுக்கு போகக்கூடிய மனிதர்கள் ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் துவா செய்யக்கூடியவர்களாக அங்கே அந்த நிக்கா மஜ்லிஸில் கலந்துக்கிறணும். மணப்பெண் ஆணினுடைய துவாக்கள் கபுலாக்கப்படும். அப்போ அவர்கள் 2 பேரும் என்ன நிலையில் இருந்தால் அந்த துவாக்கள் கபுலாக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நிக்காஹினுடைய ஷரியத் முறை என்ன, நிக்காஹினுடைய சுன்னத் என்ன, நிக்காஹை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது சரியான முறையில் தெரியும். அடுத்தது ஹலாலான வியாபாரம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முதலீடுகள் அஸ்திவாரம் எப்படி இருக்கணும், அது அந்த முதல் போடக்கூடிய விஷயம் சரியான முறையில் ஹலாலான முறையில் இருந்தால் மட்டுமே அதில் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு நம்மளும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய சுற்றத்தார் எல்லாருக்கும் செலவழிக்கக்கூடியது மற்ற எல்லா விஷயங்களையும் சரி செய்ய முடியும். அதில் நிரந்தர பரக்கத். இப்போ ஹராமான முறையில் வியாபாரங்கள் செய்யப்படும் பொழுது அபிவிருத்திகள் அப்படிங்கிறது விரைவாக வரும். எப்படி விரைவாக வந்ததோ அப்படி விரைவாகவே காணா போயிடும். ஆனால் பரக்கத்து அப்படிங்கிறது ஹலாலான முறையில் வரப்படும் பொழுது மெதுவாக வரும். ஆனால் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதாக
சந்ததிகளை தொட்டும் அது தொடரக்கூடியதாக அந்த ஹலாலான வியாபாரம் அப்படிங்கிறதுல நமக்கு நிரந்தர அபிவிருத்தி கிடைக்கும். அப்போ இந்த ஹலாலான வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம படிக்கும்பொழுது உங்களுக்கு பாடங்கள்லே இருக்குது. வியாபாரங்கள் எப்படி நடத்தணும், என்னென்னலாம், இப்போ தொழுகை எப்படி தொழுகணும், ஜகாத் எப்படி நிறைவேற்றணும், நோன்பு எப்படி நிறைவேற்றணும், ஹஜ்ஜி எப்படி நிறைவேற்றணும், நிக்காஹ் எப்படி செய்யணும், ஹலாலான வியாபாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பாடங்கள்லேயும் நமக்கு வந்துடும். அப்போ அதை கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை கற்றதற்கு அப்புறம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய முறைகளில் நடைமுறைப்படுத்திக்கிறோம். அப்போ கடமைகளில் ஃபர்லுகளை ஷரத்துகளை நம்ம பேணி சரியாக நடக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சிடும். அப்போ நம்மளுடைய சூழல்களையும் நாம் சரி செஞ்சுக்கிறணும், பழகக்கூடிய பழக்க வழக்கங்களையும் நாம் சரி செஞ்சுக்கிறணும். மாற்று மத கலாச்சாரங்களோடு நட்புகள் ஏற்பட்டாலும் அந்த நட்புகள் பழக்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திடக்கூடாது. அவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறி போயிடாமல் சிறந்த முறையில் நம்முடைய பழக்கம் அப்படியே இருக்கணும். ஒரு காலமும் இஸ்லாமிய பண்பாடுகளை விட்டு எந்த கலாச்சாரத்துக்கு நாம் நவுந்துடக்கூடாது. நம்முடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அவருடைய கலாச்சாரத்தை விட்டு நம்மள்கிட்ட வரக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த சஹாபாக்கள் செய்த வேலையே என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நடைமுறை சுபாவங்களில் அழகான முறையில் இருந்ததை கொண்டு ஈர்த்துதான் அந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தாக சஹாபாக்களாகவே உருவானார்கள். யாரையும் போய் வலுக்கட்டாயமாக பிடிச்சு இஸ்லாமிய கொள்கை இது, நீங்கள் நடைமுறைப்படுத்தியே ஆகணும் அப்படின்லாம் இஸ்லாம் வரல. பழக்க வழக்கங்கள், ஒரு இஸ்லாமியனோடு பழகும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய நாணயமான முறை, அவனுடைய சுத்தமான முறைகள், அவனுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள், அதை கவர்ந்து தான் இஸ்லாம் பரவிச்சேவுடைய ஒரு காலமும் அடாவடியாகலாம் பழகப்படலை, பெருக்கமும் அடையலை. அப்படிங்கும் பொழுது நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒரு காலமும் மற்றவர்களுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடவே கூடாது. அதே மாதிரி ஒரு ஃபக்கீஹ், அதாவது மார்க்க ஞானம் பெற்றவர். ஃபக்கீஹ் அப்படிங்கிறதற்கு மார்க்க ஞானம் பெற்றவர் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். ஷைத்தானுக்கும் 1000 ஷைத்தான் இருக்கான்ல, அவனுக்கு 1000 வணக்கசாலிகளை விட வழிகெடுப்பதற்கு மிக பாரமானவர் ஆவார். அதாவது நிறைய வணக்க வழிபாடுகள் அப்படிங்கிறது நிறைய இபாதத் செய்கிறார், தொழுதுகிட்டே இருக்கார், நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கார், ஜகாத் சதக்கா அவ்வளோ அள்ளி கொடுக்குறாரு. அந்த மனிதர் வணக்கசாலி. மார்க்க ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொன்னால் எப்படி தொழுகணுன்ட்டு முறையோடு தொழக்கூடியவர், மற்றவர்களுக்கு முறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அவருடைய பண்புகள் கல்வியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படியாப்பட்ட அந்த ஆபிதை விட அந்த கல்வி கற்றவரை வழிகெடுக்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்துல் காதர் ஜெயிலானி, மாபெரும் ஞானி, முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். இவர்களுடைய காலத்தில் வறுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் சில பகுதிகளில் மண்ணில் விளையக்கூடிய கிழங்குகளை தோண்டி எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பகுதிகளுக்கு போகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் அந்த மண்ணை தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய கிழங்குகள், இப்போ நம்ம பனங்கிழங்கு மற்ற மரம் கிழங்குகள்லாம் மண் பகுதியில் இருக்கக்கூடியது தெரியும்ல ஓரளவுக்கு. அப்படியாப்பட்ட அந்த கிழங்குகள் மாதிரி அன்றைய காலங்களில் சாப்பிடக்கூடியது நிறையா விளைஞ்சிச்சு கீழே. அப்போ இது பொதுவாக விளையக்கூடியது, யார் வீட்டும் கிடையாது. அப்போ அந்த போய் இப்போ சாப்பிட்லான்ட்டு நினச்சி போகிறாங்க. அங்கே ஏற்கனவே ரொம்ப பலகீனமானவர்கள் அதை தோண்டி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, நாம் போய் வயதில் குறைஞ்சவங்க நாம் போய் தோண்டி நாம் ஒன்றை எடுத்து சாப்பிட்றத கொண்டு அந்த பலகீனமானவர்களுடைய பசிக்கான உணவை நாம் எடுத்துக்கிட்டது மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு உடனே அதை எடுத்து சாப்பிடாமல் பசியோடு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட காலங்கள், ரொம்ப வறுமையான காலங்கள், உண்பதற்கு கூட உணவுகள் கிடைக்காதது. இந்த நேரத்தில் அவருடைய இபாதத்துகளோ இறைவனுடைய அந்த சிந்தனைகள்லேருந்து ஒரு துளி கூட ஆனால் பலகீனம் ஆகலை.
இந்த நேரத்தை ஷைத்தான் அவனுக்கு பலமாக நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு தங்க கோப்பையில் பானங்களை கொண்டுக்கிட்டு வந்து அசரீரி சப்தம் மாதிரி, முஹையதீனே உங்களுடைய பசியை போக்குறதற்கான உணவு இதோ இருக்குது குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த பானத்தை கொண்டாந்து கொடுக்குறேன். அப்போ நாம் ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்கிறேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், உடனே இவ்வளோ பெரிய அற்புதமா அப்படின்ட்டு எடுத்து குடிக்கக்கூடியவர்களாக அருந்திடுவோம். ஆனால் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட கல்வி ஞானம் இருந்ததை கொண்டு மூமினாகவும் இருந்தாங்க, கல்வி ஞானம் பெற்றவராகவும் இருந்ததை கண்டு உடனே அவங்க யோசிச்சாக, அல்லாஹு தாலா ஒரு அடியான் தங்க பாத்திரங்களிலேயோ வெள்ளி பாத்திரங்களிலேயோ உணவு அருந்துவதை தடை செஞ்சிருக்கும் பொழுது அடியானுக்கு அல்லாஹு தாலா தங்க பாத்திரத்தில் கொடுக்க மாட்டேன், இது ஷைத்தானுடைய வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷைத்தானை விரட்டி விட்டாங்க. அப்போ அந்த கல்வி ஞானம் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதுதான் அங்கே உள்ள விஷயம். ஒரு ஃபக்கீஹ் மார்க்க ஞானம் பெற்றவர் ஷைத்தானுக்கு 1000 வணக்கசாலிகளை விட வழிகெடுப்பதற்கு மிக பாரமானவர், ரொம்ப கஷ்டமானவர். அப்போ அன்று அவங்க ஷைத்தான்கிட்டருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டா. ஏன்னா கல்வி ஞானம், அந்த தங்க பாத்திரத்தில் பானங்கள் அருந்தக்கூடாது. இன்றைக்கி வெள்ளிலையும் அருந்தக்கூடாது. குழந்தைகளுக்கு இன்றைக்கி பெருமையாக பிறந்த குழந்தைகளுக்கு வெள்ளிச்சங்கு வாங்கி வைக்கிறேன், வெள்ளி டம்ளரில் தான் பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாம் ஷரியத்திற்கு மாற்றமானதுகளை செய்கிறோம். அப்போ அன்றைக்கு அவர்கள் கல்விமானாக இருந்ததுனால இது ஷைத்தானுடைய வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க முடியலை. அதுதான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தூண் உள்ளது. தீனுடைய தூண் எது அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஹு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்க ஞானம். மார்க்க ஞானம் அப்படிங்கிறது மனிதனை மனிதனாக வாழ வைக்கும். அந்த மனிதன் வழிகெடாமல் இருப்பதற்காக, மற்றவர்கள் அவனை வழிகெடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு தற்காப்பு எது அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஹுடைய அந்த மார்க்க ஞானம், கல்வி ஞானம் நம்மள்ட்ட என்ன செய்யணும், முழுக்க இருக்கும். அப்போ அந்த கல்வி ஞானத்திற்கான வழிகாட்டுதல்னு இன்றைக்கி நாம் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள். அப்போ இதை சார்ந்து கவிதைகள் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அரபுகளில் இருக்க அந்த கல்வி, தமிழில் உள்ளதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். ஃபிக்ஹு மார்க்க ஞானத்தை பெற்றுக்கொள், ஏனெனில் ஃபிக்ஹு தக்வா மற்றும் நன்மையின் பக்கம் நெருங்குவதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டி ஆகும். ஃபிக்ஹுடைய ஞானம் இருந்தால் மட்டுமே தக்வாவோடு நம்ம நன்மையின் பக்கம் நிறைய அமல்கள் செய்வதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக அது இருக்கும். அப்போ ஃபிக்ஹு தான் நேரிய பாதைக்கு ஒரு வழிகாட்டும் சரியான ஞானமாகும். ஆகவே அதுவே அனைத்து சோதனைகளிலிருந்து நமக்கு ஈடேற்றம் தரும் பலமான கோட்டையாகும். ஏனெனில் பேணுதல் கொண்ட ஒரு ஆலிம் 1000 ஆபிதை விட ஷைத்தானுக்கு மிக கடினமானவன் ஆவான். வணக்கம் புரியக்கூடிய அடியானை விட கல்விமான் ஷைத்தானுக்கு ரொம்ப வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் கஷ்டப்படுறேன். இன்னும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க, இரவில் ஒரு பகுதியில் கல்வி கற்பதானது இரவு முழுவதும் வணக்கம் புரிவதை விட எனக்கு பிரியமானது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இரவில் சிறிது நேரம் கல்வி கற்றுக்கொள்வது, கற்பிப்பது இரவு முழுவதும் வணங்குவதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கல்வி கற்பதற்கும் அவ்வளவு நன்மைகள் இருக்குது, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ ஃபர்லான கடமையாக்கப்பட்ட அமல்களை தவிர்த்து கல்வி கற்பதில் ஈடுபடுறோம்ல, அதை விட சிறந்த ஒரு அமல் எதுவுமே கிடையாதுன்னு சுஃபியானா சௌரி ரஹ்மத்துல்லாஹியும் சொல்கிறாங்க. ஃபர்லான அமல்களை தவிர்த்து கல்வி கற்பதிலே ஈடுபடுவதை விட சிறந்த ஒரு அமல் கிடையாது. கடமையாக்கப்பட்ட அமல்கள் வந்துட்டு இருக்குது, அது அல்லாமல் நிறைய கல்விகள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்வது ஒரு சிறந்த அமலாக இருக்குது அப்படின்னு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹிங்கிறவங்க பெரிய மார்க்க மேதை அவர் சொல்கிறாங்க. எனினும் கல்வி கற்பவரும் கற்பிப்பவரும் ஃபர்லான அமல்கள் போன்ற வலியுறுத்தப்பட்ட அமல்களை பேணி பாதுகாப்பது அவசியம். கற்றது கற்றுக் கொடுப்பது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க.
சிறப்புகள் இவ்வளவு இருந்தாலும் நம்முடைய ஃபர்லான அமல்கள், வலியுறுத்தப்பட்ட அமல்கள் நிறையா இருக்குல்ல. இப்படி தான் ஒரு அடியான் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது. அதுகளெல்லாம் என்ன செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால், பேணி நம்மளை சிறந்த முறையிலையும் வச்சுக்கிறணும். ஏதோ கல்வியை கற்றோம், கற்றுக் கொடுத்தோம் அப்படின்ட்டு போயிடாமல் நம்முடைய அமல்களில் நிறைய பேணுதல்கள் ஏற்படணும். அடுத்ததாக அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நம்மிடையே அல்லாஹ் தீர்ப்பளித்த பாக பிரிவினையை பொருந்தி கொண்டோம். எங்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டது, விரோதிகளுக்கும் மூடர்களுக்கும் பொருள் கொடுக்கப்பட்டது. நிச்சயமாக பொருட்களெல்லாம் விரைவாக அழிந்துவிடும், ஆனால் கல்வி ஞானமோ என்றும் அழியாது நிலைத்திருக்கும். அலி ரலியல்லாஹு தஆலா பொறுத்தளவிற்கு கல்வி அப்படின்னா அலி ரலியல்லாஹு தஆலா அந்த அளவிற்கு எந்த ஒரு வினாக்களாக இருந்தாலும் பதில் கொடுக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே புரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் திறன் கொண்டவர்கள். தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மற்றவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலாட்ட கற்றுக்கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சிறப்புள்ளவர்கள். ஏதேனும் ஒரு எழுத்தை ஒரு மனிதன் எனக்கு கற்றுக் கொடுத்தா நான் அவனுக்கு அடிமையாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அந்த அளவிற்கு கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக கல்வியின் சிறப்பும் அறியாமையின் தீங்குகளும் இவை இரண்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு. மேலும் அறிஞன் மூடன், அல்லாஹுவுக்கு வழிபடுபவன் மாறு புரிபவன், உயிராக உள்ளவன் மரணித்தவன், இவர்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடை போன்று வெளிப்படையானது. இல்லை மறைமுகம்லாம் கிடையாது. கல்விஞானம் பெற்றவனுக்கும் பெறாதவனுக்கும் தெளிவாக தெரியும் வேறுபாடு, வித்தியாசங்கள். அறிஞனாக அவன் இருப்பேன், அவன் மூடனாக இருப்பேன். இவன் அல்லாஹுக்கு வழிபடுபவனாக இருப்பேன், அவன் மாறு புரிபவனாக இருப்பேன். இவன் உயிருள்ளவன் மாதிரி இருப்பேன், அவன் மரணித்தவனாக இருப்பேன். அப்போ வேறுபாடு அப்படிங்கிறது முழுக்க கல்வி உள்ளவர்களுக்கும் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கும் தெளிவாக என்ன செய்யும், வெளிப்படையாக தெரியும், அறியப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நிச்சயமாக கல்வியை தேடுவது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிற விஷயங்களை இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்.